வணக்கம். இன்னைக்கு என்னுடைய ஸ்டைல்ல ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆட்டுக்கால நல்லா கிளீன் பண்ணிட்டு, குக்கர்ல வந்து தேவையான அளவு தண்ணி, ஜீரகத்தூள், வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி போட்டு ஒரு 5 விசில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு ஒரு 7 விசில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் ஊத்தி வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சு வச்சுருங்க. இப்படியும் சாப்பிடலாம். இல்ல நமக்கு இன்னும் நல்லா கிரேவியா வேணும்னா, 1 கப் தேங்காய் துருவல், ஜீரகம், மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு முழு வெங்காயம் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த குழம்புல ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இது வந்து தோசைக்கு இல்லை இட்லிக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். தேங்காய் தண்ணியை ஊற்றினோன்னு நம்ம கொதி வச்சோடனே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அதில் தாளிப்பை ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், ஆட்டுக்கால்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. தோசை வச்சு அதில் ஆட்டுக்கால் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.